பெரும்பாலான இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இங்கே செந்தில் பாலாஜி போட்டிடுறாரு. அவர் ஆல்ரெடி இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் கோயம்புத்தூர் வந்து திமுக பக்கம் வெற்றி அடைய செய்ய வச்சிருக்காரு. இந்த வாட்டி அவர் இந்த இடத்துல வெற்றி பெற்றுவாருங்கிறாரு. அதை தாண்டி உங்களால் எந்த விதத்தில் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து காசு கொடுக்குறாரு மக்களுக்கு. 5000 10,000ங்கிறாங்க, ஏதோ தங்க கம்மலுங்கிறாங்க, மூக்குத்திங்கிறாங்க. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க. என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, என்ன தங்கம் கொடுத்தாலும் என்ன வெள்ளி கொடுத்தாலும் வாங்கிட்டு மக்கள் எல்லாருமே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கோவை தெற்கு தொகுதி வெற்றி வேட்பாளர் அம்மன் கே அர்ஜுன் அண்ணன் அவர்களுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. அதில் மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து கரூரில் போய் ஒரு குறைனா மக்கள் போய் சொல்ல முடியாது. செந்தில் பாலாஜி அவரை பார்த்து சொல்ல முடியாது. செல்வபுரத்துக்கு பின்னாடி தான் அவர் வீடு. அம்மன் கே அர்ஜுன் அண்ணன் அவங்க ஃபோன் பண்ணுன்னா உடனே 5 நிமிஷத்தில் அவர் வந்துடுவார். காலையில் பார்த்தா 2 வீலரில் பிரச்சாரம் பண்ணுறாரு, நைட்டு பார்த்தா நடந்து போகிறாரு, ஓய்வே இல்லாமல் உழைக்கிறாரு. மக்களுக்கு அது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக அவர் அவங்களை வெற்றி பெற செய்வார். இந்த தொகுதியை தாண்டி தமிழ்நாடு அளவில் திமுக கடைசியில் 5 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? மக்கள்கிட்ட எல்லாமே ஒரே வெறுப்புணர்ச்சியும், ஒரே மக்களுக்கு யாருக்கும் பாலியல் தொந்தரவு பெண்களுக்கு எல்லாம் பலவேறு இது குற்றச்சாட்டு இருக்குது. இதுக்கு இந்த ஆட்சியே ஒரு சாட்சியாக இருக்குது. இது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை மாபெரும் வெற்றி அடைய இங்கே இருக்கிற எல்லா கோயம்புத்தூர் மக்களாக இருக்கட்டும், தமிழக மக்களாக இருக்கட்டும், மீண்டும் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வருவார். அது 100% உண்மையாகி போச்சு. எல்லா கருத்து கணிப்பிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையும் என்டிஏ கூட்டணி முதல் இடத்துல இருக்குது.